श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। गजानन पद्मार्कं गजानन महर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हर 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 महादेवा हर 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 देवा हर 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 महादेवा हर 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 शिव 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 सदा शिवा शिव शिव सदा शिवा हर 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 महादेवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा शिव 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 शिवा महादेवा सदा शिवा महादेवा सदा शिवा सदा शिवा महादेवा सदा शिवा महादेवा हर 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 महादेवा हर हर शिव 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 सदा शिवा शिव शिव सदा शिवा महादेवा सदा शिवा सदा शिवा महादेवा सदा शिवा महादेवा सदा शिवा महादेवा सदा महादेवा महादेवा सदा शिवा महादेवा सदा शिवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा शिव 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 सदा शिवा शिव 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 सदा शिवा शिव 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 सदा शिवा हर हर नमः पार्वती पतये हर हर देव। हरि ओम तत्सत्। மகாபாரதம் ஆவிர்பவிக்கிறதுக்கு வியாசர் எவ்வளோ முக்கிய கர்த்தாவாக இருந்தாரோ அதே அளவுக்கு இன்னொரு முக்கியமான கதாபாத்திர நம்ம பிள்ளையார் கணேச பகவான்
அவர் வந்து ஏதுலேருந்து இந்த மகாபாரதம் நமக்கு அடிச்சிருக்குமான்னு தெரியல. அந்த பிள்ளையார் பற்றி முதல் நாளே நம்ம பாரதம் கேட்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பற்றி வர்ணனம் இந்த ஸ்லோகம். நித்தியம் அப்படிப்பட்ட அந்த கஜானனன் அவருக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம், ராப்பகல் எல்லா நாளும் எப்பவுமே. அதனால்தான் தமிழ்நாடு எல்லா தெருவிலும் ஒரு பிள்ளையார் இருப்பார், நிறைய வீட்டு வாசல்லும் இருப்பார். தமிழ்நாடு பிரசித்தி, மகாராஷ்டிரா கூட. ஆனால் அங்கே ஒரு விதமான வழிபாடு, அங்கே அஷ்டவிநாயகர் கோவில்கள் எல்லாம் பிரசித்தமாக இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டது. அகஜானன, அகஜான்னா அம்பாளுக்கு இன்னொரு பேர். அகன்னா மலை, மலைராஜா பர்வதராஜா ஹிமவானுக்கு பிறந்த மகள் ஹைமாவதி அம்பாள். அதனால அகஜ ஆனன, அம்பாளுடைய முகம் எவ்வளோ தேஜஸா, எப்படி அர்க்க பத்மம் போல். பத்மம்னு சொன்னால் சாதாரண புஷ்பமாயிடும். புஷ்பங்கள் எல்லாத்துக்குள்ளேயே பத்ம புஷ்பம் ரொம்ப விசிஷ்டம். அது கூட அர்க்க பத்மா அப்படின்னா சூரியன் போல் பிரகாசிச்சிருக்கிற பத்மம். பத்மத்துக்கு சூரியத்துக்கு எங்கே உபமானம் அப்படின்னா, அந்த தேஜஸ் சொல்கிறதுக்காக ஆகாயத்திலும் அத்தனை நட்சத்திரங்கள் அத்தனை கிரகங்கள் எல்லாம் இருந்தால் கூட சூரியன் எப்படி பிரகாசிக்கிறாரோ, புஷ்பங்கள் எத்தனை இருந்தால் கூட எல்லா புஷ்பங்களுக்குள்ள இந்த பத்மம் அப்படி விசிஷ்டமாக இருக்கின்றனதோ, அதுபோல் அம்பாளுடைய முகம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கிற, அதே போல் உரிச்சு வச்ச போல் இவர் பிறந்தாராமா. யார்? நம்ம விநாயகர். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ காரணத்தினால கஜானன் ஆயிட்டார். அவருக்கு யானை தலை வைக்க வேண்டியது இருக்குது. அதனால அகஜானன அண்ணா அவர் யானை முகம் இல்லை நிஜமா அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன? அகஜ பார்வதி அம்பாளுடைய அழகான முகம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன அஹர்நிஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னு அவரை பற்றி, அவருக்கு ஒரே பல்லு தான் இருக்கு, ஏகதந்தம். இந்த ஏகதந்தம் எப்போ ஆயிடுச்சு பார்ப்போம். பாரதம் எழுதுறதுக்கு வரும்போது தான் ஒரு பல்லு உடச்சிக்கிட்டு நான் இது வச்சு எழுதுறே, வேறு என்ன பேனா இதெல்லாம் சரி வராது. ஏம்மா அவர் வந்து எந்த ஓலை மேலே இப்படி இல்லை எதுலையாம்மா, கல் மேலே எழுதிட்டாராம்மா. கல் மேலே ஏதி கல் அடித்து வச்சாராம்மா. இப்போ கூட வியாச குகைக்கு போனால் மதுரையில் அங்கே வந்து எல்லாமே அப்படி என்னமோ மலை தான், குகை தான், ஆனால் அப்படி அடித்து வச்ச போல் இந்த ஓலை பேப்பர் மேலே அது மேலே ஏற்றிட்டு இலை மேலே இப்படி வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா. சரி, எப்படியும் மொத்தத்தில் அப்படின்னா சாஸ்வதமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல் மேலே தானே எழுதி வச்சா ரொம்ப நாள். இப்போ எங்கே நோண்டினா கூட முதல் கல் தான். அப்புறம்தான் இந்த காப்பர் பிளேட்டு அது இதெல்லாம் ஏதா வந்தது. இப்போ கூட நமக்கு நிறைய அடையாளங்கள் இந்த கல் மேலே எழுதினது தான். அதனால இவர் அந்த சமயத்தில் ஒரு பல் உடச்சிக்கிட்டு நான் இது வச்சு எழுதினார். ஏகதந்தன் ஆயிட்டார் அன்னைக்கிலேருந்து. பாப்பா அதுக்கு முன்னாடி ரொம்ப இப்போ அழகாக தான் இருக்கார். இப்போ அந்த ஒன்றரை பல் இருந்தால் தான் அழகு அவர். ஓகே. ஆனால் அவர் ஏகதந்த. ஆனால் பக்தர்களுக்கு வந்து அள்ளி அள்ளி அநேக தம் தம், அநேகம் தம் தம், பலதி. அதனால தான் விக்ன விநாயகர் முதல் அவருக்கு தான் வழிபாடு. என்ன காரியம் என்ன அது பண்ணு நீ, பிள்ளையார் பூஜை. அப்படிப்பட்ட அந்த பிள்ளையாருக்கு நான் வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன்
அப்படின்னு சொல்லி அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே. நாளானிக்கு பிள்ளையார் சவித்தினால இன்றைக்கே நம்ம பிள்ளையார்னு கொண்டாடிட்டோம். மகாபாரதம் சொல்கிறோம், அவருக்கு நமஸ்காரம் பண்ணாமே வா. சரி, அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம கிரந்த கர்த்தா, அதே சமயத்தில் கதாபாத்திரதாரி. அதுக்கப்புறம் விநாயகர் எங்கேயுமே காணும். அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டார் அவர். அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாரோ வியாசர் தெரியல. அவருக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், ஏதாவது கொடுத்திருப்பார். வயிறு ஃபுல்லாக கொடுத்திருப்பார். ஓகே, நான் நினச்சிக்கிறேன் என்ன கொடுப்பேன்னா, கணேஷா அதுக்கப்புறம் பாரு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதுன, சரி நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏதுன இது இனிமே வரப்போகிற காலத்தில் இந்த மகாபாரதம் மக்கள் அப்படியெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பக்தான ஆனந்திச்சு இந்த மகாபாரதத்துக்கு சொல்கிற ஜெய் மகாபாரத், அதெல்லாம் உனக்கு தான்ப்பா இல்லையா? அதே உனக்கு பெரிய பக்ஷம் போஜனம் அப்படின்னு அவர் அதிக சந்தோஷப்பட்டாராமா. சந்தோஷப்பட்டு, ஆனால் குபேரன் கிட்ட போனால் இப்படியெல்லாம் சந்தோஷப்படலை. அவன் ஒரு வழி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் அவர் அகங்காரம் தீர்த்துறதுக்கு என்னமோ பண்ணார். ஸோ இப்படி அந்த பிள்ளையார் விநாயக சதுர்த்தி. சரி, வியாச சரித்திரம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் ஆரம்பித்தோம். இந்த இவர் முன்மூர்த்திகள் போலுதானே அன்றைக்கி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் வியாசர். சரி, வியாசர் மூலமாக இந்த பாண்டு புத்திரர்கள், திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாரும் பிறக்கிறதுக்கு வியாசர் தான் காரணம் అనేది நம்ம கதை பார்த்திருக்கோம். எப்படி காரணம், ஏன்னா ஜனமேஜயனுக்கு சந்தேகம் வந்துச்சு, அதுக்கு பதில் சொன்னார், எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. பாண்டு இறந்து போயிட்டார். அப்புறம் இவங்க எல்லோரும் பிறந்தாங்க. அந்த பிறக்கும்போதும் சில ப்ராப்ளம்ஸு, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணார். மொத்தத்தில் அங்கே 101, இங்கே 5 பேர் அப்படி பிறந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த சமயம் அதுக்கப்புறம் எப்போ பாண்டு இறந்துப்பட்டார், இவங்களுக்கு குழந்தைகள், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார், திருதராஷ்டிரன் பிறந்தால் பாண்டு பிறந்தான். அவங்களுக்கு கதை சொன்னோம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த கல்யாணம் பண்ணுறது கூட ஒரு பெரிய பாடு. அது பீஷ்ம சரித்திரத்தில் பார்ப்போம். பண்ணிட்டார் மொத்தத்தில். பண்ணதுக்கப்புறம் பிறந்தது இந்த ஒருத்தனுக்கு கிருடனாக பிறந்தான், இன்னொருத்தனுமோ நடுவில் இறந்து போயிட்டான். அதனால் சத்தியவதிக்கு ரொம்பவே வருத்தம். அப்படி மொத்தத்தில் எப்படியோ செஞ்சு வியாசரை கூப்பிட்டுட்டு குழந்தைகள்னு பிறக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வியாசர் வந்து சத்தியவதி கிட்ட, அம்மா சத்தியவதி கிட்ட உபதேசம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். அந்த சமயத்தில் சொன்னார் ஒரு ஸ்லோகம், வரப்போகிற காலமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, தாருணமாக, கலியாக இருக்கும். கலகமாக இருக்கும். அதனால் அதிக்ராந்த சுகாக காலாக பரியுபஸ்தித தாருணாக. சுகமனது எங்கேன்னு தேட வேண்டியிருக்கும், கஷ்டப்படும். ஒரு நாள் ஸ்வஸ்வ பாபீய திவசாக, ஒரு நாள் பாப்ப நாளுகளாகவே நிறைய பாப்பமே நடந்துகிட்ருக்கும். இங்கே ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம். இப்படி தான் பார்த்தா பிருதிவி கத யௌவனாக, பூமிக்கு வயசாகி பாப்பா அவங்களுக்கு நமக்கு வயசாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டகாலம் தானே, சாதாரணமாக. அப்படி இல்லைன்னு சொல்லி தான் வேதாந்தம் சொல்லி புரிய வச்சு, வயசு உனக்கு ஆகலைப்பா உடம்புக்குன்னு சொல்லி அதெல்லாம் நேற்று கிளாஸில் பேசுவோம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பஜனை பாடி கைத்தட்டி எல்லாம் கதை பேசுகிறோம். அப்படியெல்லாம் சொன்னார். சொல்லி அப்புறம் அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லது இல்லை, வேண்டாம், ரொம்ப வயசாகிடுது, வரப்போகிற அதே இப்படி டைரெக்டாக சொல்லலை. இவங்க எல்லோரும் அடிச்சுக்க போகிறாங்க, சாக போகிறாங்க. வியாசருக்கு எல்லாமே தெரியும், திரிகாலக்னன். ஆனால் தாய்கிட்ட அப்படி சொன்னால் எப்படி இருக்கும். அதனால் இந்த வயசு வந்ததுனால வானப்பிரஸ்தம் இப்போது ரிட்டையர் ஆகணும்.
அப்படின்னு சொல்லி புருஷாளுக்கு மட்டும்தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கூடாது. ஆமாம் சார், அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க, அவங்க தான் ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்டு பற்றி எனக்கு தெரியாது. 2 பேர், ஒருத்தர் இருந்தானோ ஒருத்தர் போனானோ, 2 பேர் இருந்தானோ, இனிமே நமக்கு இந்த லோக விஷயங்கள் வேண்டாம், போதும். அப்போது பகவத் விஷயம், பகவத் சிந்தனா, தியானம், ஜபம், பாராயணம் இதிலேயே இருந்து வானப்பிரஸ்தனா வாழணும். அதே வாழ்க்கை முறை. அது எல்லாருக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கு நல்லது. அப்படி வச்சிருக்காங்க. அதனால் அம்மா கிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லை, இந்த அம்பாலிகா இருக்காங்களே, அம்பா அவங்களுக்கும் வயசாச்சுன்னு தானே சொல்லணும் இப்போது. அதனால் இனிமே இவங்க கூட இங்கே வேண்டாம். அதனால் நீங்கள் இவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க, எல்லோரும் காட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். இது என்ன சுவாமி? சரி, அப்படி அந்த அம்மா சத்தியவதி கிளம்பிட்டு இருந்தா, மாட்டு பொண்ணுகள் 2 பேர் கிளம்புறாங்க. இது நம்ப முடியுமா? இந்த காலத்தில் ஏதாவது மாமியாரை வாயே திறக்கூடாது. வாய் துறந்த பெரிய சண்டை வரும். அப்படி சில இடத்துல இவங்க டாமினேஷன், சில இடத்துல அந்தம்மா டாமினேஷன். இது எட்டர்னல் ஃபைட்டு. இது எலி பூனைக்கு போல் இந்த மாமியார் மருமகன் అనేది எட்டர்னல் ஃபைட்டு தான். சரியா? அதனால் அது ஸ்போர்ட்டாக எடுத்துக்கணும், ஃபைட்டாக எடுத்துக்கூடாது, ஜோக்காக எடுத்துக்கணும். கிளம்பிட்டாங்க அவங்க கூட. மாதிரி வியாசர் சொல்லி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்க, இல்லை மாமியார் சொல்கிறாங்கன்னு சொல்லி மதிப்பு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அங்கே வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கு அப்புறம் அங்கே சாதனை பண்ணி உடம்பு விட்டுட்டாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வியாசர் மறுபடியும் எங்கே தர்ஷனம் கொடுத்தாரு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்தார், எதுக்காக வந்தார், என்ன செஞ்சாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாத்தியார்னு ஏற்பாடு பண்ணார். முதல்ல வேறே வாத்தியார்னு ஏற்பாடு பண்ணார். அதுக்கப்புறம் துரோணர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது துரோண சரித்திரம் வரும்போது கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணும். இப்படி எல்லாம் தனித்தனியாக பார்ப்போம். அந்த சமயத்தில் கூட இந்த குழந்தைகள் எல்லாம் இவர் இப்போது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம நினைக்கிறோம் பீஷ்மருக்கு தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ரொம்ப ஒரு சபதம் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு அவர் தான் மெயினாக அங்கே பீஷ்ம பிதாமகாவாக நிற்கிறாரு. ஒத்துக்கிறோம், அது எல்லாமே கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறது. அப்படி ஆனால் கூட இப்போ இந்த கதை மொத்தம் ஒழுங்காக எதுக்காக இந்த பகவானுடைய ஏற்பாட்மெண்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக, அதனால் இது நடத்தணும். இது எங்கேயுமே நடுவில் நிற்கக்கூடாது. தர்ம ரக்ஷணா துஷ்ட சிக்ஷணா நடக்கணும், பரித்ராணாய சாதுனாம் அது நடக்கணும். அதனால் தர்ம யுத்தம் வரும், அதர்மியர்கள் எல்லோரும் போவாங்க. எல்லாம் வியாசருக்கு தெரிஞ்சதுனால இப்போ இவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் மறைமுகமாக அப்பப்போ டக் 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 நாங்கள் அங்கே 2 பேருக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. யாரெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னது அவங்கள பொறுத்து இருக்கும். அது பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைகள் எல்லாம் படித்து அப்படி வரும். அவங்க எல்லோரும் எப்படி எந்த அளவுக்கு மேலுக்கு வந்தாங்க, உங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்குது, அப்பப்போ ப்ரோக்ரஸ் கார்டு வாங்குறதுக்கு அம்மா அப்பா போவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அங்கே டீச்சர் 4 சொல்லி இவங்கள்மே கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன் இப்படி இருக்கான், ஏன் அப்படி விடுறீங்க அப்படின்னு அவன் சொல்ல கொஞ்சம் 3 தலையில் இப்படி வச்சுக்கிட்டு வருவான் இல்லையா. நிறைய பேர் இருக்குது, இது கொஞ்சம் பேர் தான் யாரோ நல்லா படிக்கிறான், அவன் எக்ஸலண்டன். ஸோ அப்பப்போ நடுவில் பார்த்துட்டு போவாராமா. அவங்க துரோணாச்சாரியோட ஆசிரமத்தில் அங்கேருந்து படிக்கும்போது அப்படியெல்லாம் வித்யா பிரதர்ஷன குழந்தைகள் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு பார்த்து போவாராமா. யாருக்கு தெரியாது, டக்குன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவார். அப்படின்னா இவங்க எல்லாருடைய உன்னத்தினை கவனிச்சுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தது எல்லாமே.
இவங்களை பெருசானதுனால தர்மராஜனுக்கு தான் பட்டம் கொடுக்கணும்னு அப்படியெல்லாம் ஆகும்போதோ இவங்களை துரியோதனனுக்கு பொறுத்துக்கலை. அவனுக்கு ஒரே அசூய இல்லையா, அதனால் அவனை வந்து பிளான் பண்ணி எப்படியாவது சின்ன வயசு படிக்கும் போதுலேருந்து எல்லாரும் டாமினேட் பண்ணுறாங்க இவங்க இல்லையா. பீமனாம இந்த 100 பேர் கௌரவர்கள் எல்லாரும் அவன் கையில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அடின்னு கொடுப்பானாமா, மேலே ஏறுவானாமா, அப்படி பரண்டுவான், அப்படி செய்வான், கை மறுச்சு எல்லாம் பண்ணுவான். எல்லாருக்கும் ஒரே இவன் எப்படியாவது ஏதாவது பண்ணி இது பண்ணணும் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அதெல்லாம் கதை வரும் அப்புறம். அதனால மொத்தத்தில் இவங்க கொஞ்சம் இப்போ அந்த வயசு வந்து அப்படி ராஜ்யத்தில் நல்லா இவங்களுக்கு தான் வரப்போகிற ராஜ்யம் பட்டம் எல்லாம் நான் இருக்கும்போது அது எல்லாம் இன்னொரு துர்தராஷ்டிரம் இருக்கிறதுனால டிக்ளேர் பண்ணல. பட் இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மாளிகை அதெல்லாம் அப்படி இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த தனியாக நான் வந்து ஒரு இந்த என்னது அரக்க மாளிகை நீ கட்டி வச்சுட்டல்ல, இதில் எல்லாரும் சேர்த்து ஒரே வாட்டி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணான். யாருக்கும் தெரியாது. அப்படி அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை கட்டி அதுக்கு யாரும் ஒருத்தர் இன்சார்ஜின்னு வச்சாங்க. அவன் அங்கே வந்து பார்த்துக்கணும். சரி, அதில் இருந்து கூட தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. அந்த தப்பிச்சுக்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வியாசருடைய நேரான இது ஒன்றும் இல்லை. இப்போது அப்புறம் வருவார். இப்போது அதுக்கப்புறம் என்ன, இப்போ நம்ம வந்து சபா பருவம் முடித்த போல் அன்றைக்கணும். சபா பருவத்தில் தானே அங்கே ஜூதம் விளையாடுறது அதெல்லாம் ஆகி தோற்றி போய் அதுக்கப்புறம் இப்படி ஆகும் அப்படி ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. அது முன்னாடியே இவங்களை வந்து எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டு அதுக்கு விதுரர் வந்து இவங்களுக்கு அதான் இன்னொருத்தர் வந்து விதுரர் இவங்களை காப்பாற்றிட்டே இருப்பார். டைரெக்டாகவே இவர் அங்கே இருக்கிறாரு. வியாசர் அப்பப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும்போது மொத்தத்தில் அந்த ரகசியம் மறைமுகமாக விதுரர் வந்து தர்மராஜனை சொல்கிறாரு. அது புரியவே புரியாத மாதிரி ஒரு கதை போல் சொன்னார். ஆனால் தர்மக்னனால் அவன் புரிஞ்சுக்கிட்டான். குந்தி கேட்டான், என்னப்பா அவர் என்ன சொல்கிறார், உனக்கு ஏதாவது புரிஞ்சிச்சான்னா அவர் என்ன சொன்னாரா நீ அப்புறம் இவர் எல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. உனக்கு புரிஞ்சாச்சானா சரி வா அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உங்களுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்குறோம் அங்கே அப்படின்னாங்க. அதில் தங்க வச்சுட்டாங்க. அது ஒரு முகூர்த்தம் ஒரு பர்டிகுலர் டேயில் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்கே எல்லாம் சௌரியம் அனுப்பும்போது அதுக்கு நெருப்பு வச்சிடணும். ராத்திரி சமயத்தில் எல்லோரும் 5 பேர் போகணும். இதெல்லாம் பிளானு. ஆனால் விதுரர் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி சுரங்க பாதையை தயார் பண்ணி இதில் வந்து எப்படி தப்பிச்சுக்கணும் எல்லாம் பண்ணார். அந்த பக்கம் போன உடனே அங்கே ஒரு சின்ன போட்டை ஏற்பாடு பண்ணார். அதில் ஏறி கங்கை கரையை தாண்டி போவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் சபா பர்வத்தத்தில் நடந்தது. ஜஸ்ட் ஒரு கனெக்ஷனுக்காக தான் சொன்னேன். சரியா? இப்போ இங்கே வியாசர் எங்கேயுமே நேராக வரல. ஆனால் அதுக்கப்புறம் வனவாசம் இது வந்து அரண்யவாசம்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தது 13 வருஷம் இன்னொரு வனவாசம் வர போகிறது. சரியா? ஆனால் அதுக்கு வனவாசம்னு பேர் கொடுக்கவே இல்லை. அங்கேருந்து எல்லாமே பருவங்களுக்கு வேறு வேறு பேரெல்லாம் கொடுத்தாரு. விராட்ட பருவம் அப்படி இல்லை. அது நடுவில் வந்தால் ஏதாவது இன்னொரு கதை ஆதாரம் வச்சுக்கிட்டு அந்த பர்வத்தத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ பிரவேசமாகிடுச்சு. இது வனப்பருவம் அப்படின்னு 3வது பருவத்தில் இருக்கும். இப்போ அங்கே வந்து ஒரு காட்டில் அப்படியெல்லாம் அங்கங்கே மாறி மாறி அந்த வனம் இந்த வனம் யாருக்கு தெரியாமல் இருக்குன்னா. ஆனால் இங்கே எல்லோரும் நினச்சிக்கிறாங்க பாண்டவர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கோ. அவங்களுக்கு எல்லாம் இதே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரே துக்கம் அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் விதுரர் அப்புறம் பீஷ்மருக்கு தெரிவிப்பார் ரகசியமாக. ஏன்னா அவர் புரிஞ்சுக்குவார். அவர் ஏன் அதர்மம் பக்கம் இருக்காருன்னு அது வேறு விஷயம். பட் அவரை பற்றி நிறைய பாராட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு அவருடைய பீஷ்ம சரித்திரம் பார்க்கும்போது வரும். மொத்தத்தில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவங்க க்ஷேமமாக இருக்கார். உனக்கு எப்படி தெரியும், நான் தான் க்ஷேமமாக வச்சுருக்கேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார். சரி, இந்த வனவாசத்தில் அங்கங்கே சுற்றும்போது
காடு காடாக மாறி மாறி எங்கெங்கே இருக்க முடியுமோ அங்கே இருக்காங்க. கிராஜுவல் இவங்க வந்து அங்கே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் అని பிராமணர்கள் போல வேஷம் பெருசாக வேறு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் முடி வளர்ந்துச்சு அப்படியே வச்சுக்கிட்டு சிம்பிளான ஏதோ துணி போட்டுக்கிட்டு பிராமணர்களாகவே காணப்படுறாங்க 5 பேர். அப்புறம் குந்தி தேவி, இது 6 பேர். அப்படி இருக்கும்போது அங்கே ஹிடம்பா ஒரு வனத்தில் இவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ராட்சசன் இருக்கான், ஹிடிம்பாசுரன். அவன் வந்து அவன் தங்கச்சான ஹிடிம்பி கிட்ட சொல்கிறான், நமக்கு நிறைய நல்ல சாப்பாடு கடிச்சிக்கிறது, இப்போது நீ போய் அவங்கள நீ கொலை பண்ணி கொண்டு வா ஏதோ சொன்னார். இந்த அம்மா வந்துட்டு பீமன் மட்டும்தான் காவல் இருக்கார் நைட்டு. என்ன அவன்தான் இல்லைன்னா ஷிஃப்ட் டியூட்டியோ என்னன்னு தெரியல, நாள் ஒருத்தர். ஹிடிம்பி பீமனுடைய அழகு அவருடைய சரீரம் பலம் எல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா மயங்கி போயிட்டாங்க. இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அந்த சூர்பனக ராமன் சொன்னது போல். ஓகே, ஒரு பார்வையிலேயே லவ் அப்புறம் கல்யாணம் அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் பீமன் இதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னாங்க. பேச்சு நடக்கும், அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அதான் அந்த கதையெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. மொத்தத்தில் ஹிடிம்பாசுரன்னு பீமனை கொலை பண்ணிவிடுவான். ஹிடிம்பி அப்புறம் கடோஜுக்கு அனுப்புறது அதெல்லாம் இருக்குது. இப்போ வியாசனுடைய தரிசனம் இங்கே வராரு. வியாசர் எதுக்கு வராருன்னா, இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, ரொம்பவே. என்ன ராஜ்யம் இல்லை, ஒன்றும் கிடையாது, எங்கே காட்டில் ஒரு வசதி ஒரு இது இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கே படுத்துக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது வியாசர் அங்கே வந்து அவருக்கு எவ்வளோன்னா, என்ன பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவர் இருக்கிற ருஷி துல்லியம். ஆனால் சர்வசாதாரணமாக லோக்கத்தில் எங்கெங்கே எப்போ அப்படி வந்து சாதாரண மக்களை நடுவில் இருந்துட்டு எங்கே யாருக்கு என்ன உதவி செய்யணும், எப்படி தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்காக வந்தார். ஏது இப்போது இந்த காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது அங்கே சொல்கிறார், சமாஸ்தே செய்வமே சர்வே யூயம் செய்வனம் சம்சயः दीनतो बालतोश्चैव स्नेहं कुर्वन्ति मानवाः तस्मादभ्यधिकः स्नेहः युष्मासु मम सम्प्राप्तः அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம், லோகத்தில் எல்லார் மேலும் எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னா அவங்கள மேலே கூட கௌரவர் அந்த குழந்தைகள் மேலே எல்லாமே இருக்கு. ஆனால் அதிலும் இப்போ நீங்கள் ரொம்ப தீன அவஸ்தையில் இருக்கீங்க குழந்தைகளே. தீனத்தோ பாலதா செய்வா, உங்களை பார்த்து உங்களை மேலே எனக்கு ரொம்ப ஸ்னேகம் பிரேம ஜாஸ்தியாக இருக்கு என்றார். ஏன் அந்த பார்ஷியாலிட்டி எதுக்குன்னா அதுக்கு சொல்கிறாரு, லோகத்திலும் ஜென்ரலாக என்னன்னா, இப்போ வீட்டிலையே 2 குழந்தைகள் இருக்காங்க, 3. அதில் ஏதோ ஒரு குழந்தை கொஞ்சம் பலகீனமாகவும் அவனும் அப்படி இருக்கான், இன்னொருத்தன் நல்ல குண்டாக இருக்கான், நல்ல பலமாக இருக்கான். அப்போது அவன் அடிக்கடிக்கு இவன் அடிச்சுட்டே இருக்கிறான், கஷ்டப்படுத்திட்டு இருந்தாச்சுன்னா அம்மா சும்மா இருப்பான், அம்மாவே அவனுக்கு ஒன்று கொடுப்பான். அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டானிக்கு அதெல்லாம் கூட கொடுத்துட்டு இவன் எப்படியாவது கொஞ்சம் இவனுக்கு கூட பலம் வரும்போது பண்ணணும்னு சொல்லி தாயுடைய நோக்கம் அப்படி தானே இருக்கும். அதனால தஸ்மாத் அத்யதிக ஸ்னேகா, நான் உங்களை மேலே எனக்கு ரொம்ப பிரேமன்னு, நீங்கள் ரொம்ப இப்போது அவஸ்தையில் கஷ்டத்தில் இருக்கீங்க நீங்கள், அதனால தான் யுஷ்மாசு மம சம்பிராப்தா ஸ்னேகா, உங்களை மேலே அதனால தான் எனக்கு அது அதனால தான் நான் வந்து அவங்களை பார்க்குறதுக்கேன்னு சொல்லி முக்கியமாக தாயாரான குந்தி தேவி கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா தாய்க்கு எப்படி இருக்கும், இந்த 5 குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுறாங்க. அப்போது குந்தி தேவிக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்துட்டு தைரியம் சொல்லி அப்போது சொல்கிறாரு, தர்மராஜனுடைய பெருமையை சொல்கிறாரு குந்தி கிட்ட. அப்புறம் வரவோர நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு.
சொல்லி அப்போது தைரியமாக இருங்கோ, உங்களுக்கு கொஞ்சம் காலம் இப்படி தான் கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் சொல்லி எவ்வளோ பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் நல்ல சாந்தமாக இருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவ்வளோ தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகசக்கர நகரம்னு ஒரு ஊர் இருக்குது, ஏகசக்கரபுரம். ஏகசக்கரபுரத்தில் போய் நீங்கள் ஒரு மாதம் அங்கே தங்குங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே தங்கிட்டு திரும்பி நான் வருவேன், என்னுடைய திரும்பி நான் வரத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்கோன்னு கூட சொல்கிறார். அப்படி அனுப்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வியாசன் வரலன்னா இந்த கஷ்ட சமயத்தில் இப்படி இருக்கும்போது இந்த பாண்டவர்கள் எல்லோரும் கூட தர்மச்சுதிகள் ஆகிடுவாங்க. என்ன கஷ்டம் இருக்கும்போது பாருங்க, என்ன சாப்பாட்டுக்கு இல்லை தங்கிறதுக்கு இல்லைன்னும் போது தானே சில பேர் திருடன் ஆகிடுறான், வேறு ஏதாவது கூட அக்கிரமம் பண்ணுவான், அதர்மம் பண்ணுவான். அதனால் இவங்கள மூலமாக நடக்க போகிற விஷயம் நிறைய இருக்குது, இவங்களை எப்படியாவது நானும் கீழே விழாமல் ஜாக்கிரதை பார்த்துக்கணும், மேலே கொண்டு வரணும். அதனால் இவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு நீங்கள் எப்பவுமே இந்த தர்ம மார்க்கத்தில் தான் இருக்கணும், ஒருக்காகவும் அதைரியப்பட வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த விதமாக அங்கே உபதேசம் பண்ணார். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எத்தனை வாட்டி வந்தாருன்னு நீங்கள் தான் கணக்கு பண்ணிக்கணும். இப்போது 100 வாட்டி தரிசனம், அப்பப்போ வந்து அங்கேயே இருக்க மாட்டார், அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவார், அந்தர்தானம் ஆகிடுவார், திடீர்னு வருவார். அப்போ இந்த தரிசனம் இப்போ இங்கே வியாசருடைய சாட்சாத்காரத்தில் என்ன தான் பிரயோஜனம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், வியாசர் வந்து இப்படி அவர் மூலமாக பிறந்த குழந்தைகள்னு இல்லை, லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தர்மம் தெரியணும், எல்லோரும் நல்ல விதமாக வாழணும், நல்லா எல்லோரும் உன்னத்தை அடையணும், மோட்சம் அடையணும், இப்படி தானே அவருடைய நோக்கம். மகாத்மாவோட நோக்கம் அப்படி தான் இருக்கும். அதனால் அவர் வந்து இந்த விதமாக வந்து சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுனால, இப்போ மகாபாரதம் எழுதிட்டாருன்னா இது என்ன சாதாரண விஷயமா என்ன? அவருக்கு என்ன நம்ம ஏதாவது இது படித்தா ஒரு வாட்டி எங்கே யார் படித்தா கூட எனக்கு கொஞ்சம் பைசா அனுப்பணும், அப்படி அதை காப்பி ரைட் எழுதி வச்சுக்கிட்டாரு, ஒன்றும் நம்ம பண்ணுறதில்லை. ஏன் கொடுத்தாருன்னு மனுஷருணம். அவருக்கு சன்னியாசி ருஷிகள் ஸ்தாயில் இருக்கிறவங்க இதெல்லாம் கிடையாது, ஆனால் அவரும் அங்கங்கே இந்த பஞ்ச மகாயஜ்ஞங்களை பண்ணி காமிக்கிறார், மனுஷருணம். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்ச மகாயஜ்ஞங்களுக்கு ஞாபகம் இருக்க, சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, இப்போதான் வரீங்க, சில பேருக்கு தெரியும், சில பேர் நல்லா மறந்து போயிருப்பீங்க. அது எங்களுக்கு குவாலிட்டி சார், மறந்து போகிறது எங்களுடைய எஃபிஷியன்சி. அது தெய்வ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ருஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், ஜீவ யஜ்ஞம். மனுஷனு தனியாக சொல்லப்பட்டது, சமஸ்த செடி கொடி மரம் அடுத்த ஜீவராசிகளையும் ஜீவ காருண்யம் அது இருக்கணும். பட் ஸ்பெஷல்லி மனுஷனுக்கு உதவி செய்யணும், மனுஷ யஜ்ஞம். ஸோ அதில் இந்த மனுஷ ருணம் இது அது தீர்த்துறது போல் இங்கே வந்து உதவி பண்ணார். அப்புறம் எல்லா சர்வபூதங்கள் மேலே தயை இருக்கேன்னு இருக்கிறதுனால தான் எல்லோரும் உன்னதி அடையணும். இதுதான் பாரத நாட்டுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து லோகாக சமஸ்தாக சுகினோ பவந்தோ சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. இதுதான் அப்போன்னு இப்போ வரைக்கும் அதே தான். அதனால தான் நம்ம எவ்வளவோ தாங்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், எல்லாரையும் வர வைக்கிறோம், எல்லோரும் கூட ஸ்னேகம் பண்ணுறது தான் நம்முடைய பழக்கம், நம்முடைய பண்பாடு. சரி, அதுக்கப்புறம் திரும்பி எப்போ வந்தார், அப்போது சொல்லிட்டார் ஏகசக்கர புறனில் இருக்க சொல்லி மறுதர்ஷனம். அப்போன்னா அங்கே வந்தார் ஏகபுர சக்கரத்துக்கு வந்து துருபத நகரத்துக்கு போங்கோ. அங்கே வந்து துருபதனை வந்து ஸ்வயம்வரம் வைக்கிறாரு அவருடைய மகளான திரௌபதிக்கு. சரியா? இந்த துருபதன் யார், திரௌபதி எப்படி பிறந்தாங்க, அதெல்லாம் இப்போ நமக்கு வேண்டாம், நம்ம வியாசர்னே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போது. சரி, துருபத நகரத்துக்கு அப்போது அது சொல்லும் போது திரௌபதி பற்றி திரௌபதியுடைய பூர்வ ஜென்மம் என்ன அதெல்லாம் சொல்கிறாரு. சரியா? அது நான் இப்போ சொல்லலை. திரௌபதி அது முன்னாடி யார், எப்படி பிறந்தா, யாருடைய மகள் அவள் அப்படின்னு சொல்லி
அவர் வந்து ஒரு முனி கன்யானியும் அது மட்டும் சொன்னார். அதெல்லாம் கதை ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அப்போது என்ன அந்த அம்மாவுடைய ஸ்பெஷல், அந்த அம்மாவுக்கு 5 பத்தினிகள் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டார் வியாசர். பத்திகள் பர்த்தகள் இருப்பாங்கன்னு. அப்போது இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துருபதனுக்கிட்டவும் போனார். அப்புறம் துருபதனுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருந்தது, அது பரிஷ்காரம் பண்ணார். அதுக்கப்புறம் தர்மராஜனுக்கு ஒரு சங்கடம் இருந்தது. என்னன்னா, அதான் எப்படி நாங்கள் 5 பேர் ஒரு ஸ்திரீனி கல்யாணம் பண்ணிக்கிறது అనేది சில அந்த சந்தேகங்கள் இருக்குது. அப்புறம் துருபதனுக்கு கூட அப்படி இருக்குமே. ஸோ அங்கே இருந்து புரிய வச்சு அதுக்கு ஒரு என்னமோ அது தர்மம் அந்த விஷயம் எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி இது முன்னாடி கூட நடந்தது, அது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிவிக்கிறார். அப்புறம் அதுக்கு பாண்டவர்கள் வந்து அதுக்கப்புறம்தான் தௌமிய மகர்ஷினி புரோஹிதனாக வச்சுக்கிட்டு அவங்களை ஃபஸ்ட் குரு. இங்கே வியாசர் வந்து போனான்னு அவர் ரிலேட்டிவ் போல் தானே, தௌமிய ரிஷி அவர்னு சந்திப்பாங்க. நடுவில் அவர்னு வச்சுக்கிட்டு தான் துருபத நகரத்துக்கு போவாங்க. துருபத நகரத்தில் அங்கே தான் திரும்பி அந்த ஸ்வயம்வரம் அந்த சமயத்திலும் வியாச தரிசனம் ஏற்பட்டுச்சு. அப்போது க்ஷத்திரியர்கள் வந்து அந்த துருபத நகரத்துக்கு போங்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, நடுவில் அப்புறம் வருவேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா வியாசர், க்ஷத்திரியனை வந்து எப்போ ஒரு பிராமணனை பக்கத்தில் முன்னாடி புரஸ்ஸர முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க நடந்தால் அவங்களுக்கு எப்பவுமே ஜெயம் நடக்கும். அதனால தான் ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜ்யத்தில் அந்த ராஜர்ஷி ஒருத்தர் இருப்பார், ராஜகுரு ஒருத்தர் இருப்பார். அவங்கள எல்லாரும் ரிஷி துல்லியமாக பிராமணர்களாக இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு சுபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் அப்போது மறைஞ்சு போயிட்டார். இப்போ அங்கே ஸ்வயம்வரம் காம்படிஷன் இருந்துச்சு. அர்ஜுனன் தான் அந்த மத்ஸ்யந்திரத்தினை அடிச்சிட்டார். அடித்ததுக்கப்புறம் இப்போது ஸ்வயம்வரம் திரௌபதி இவங்களுக்கு சேர்ந்தது. அப்போ சொல்கிறார், எங்கள் தாயாருடைய ஆக்ஞைப்படி நாங்கள் எல்லாரும் இவங்களும் சேர்ந்து பண்ணி அவங்க தாயார் ஒத்துக்கிட்டார் பாரியையாக ஸ்வீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தர்மஜன் பேசுகிறார். சரி, அப்போது இங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது, குரோரி வச்சனம் பிராஹு தர்மியம் தர்மக்ன சத்தமா குருணாம் செய்வ சர்வேஷாம் மாதா பரமகோ குரு. எப்பவுமே குரு ஆசிரியிருக்கணும் வாழ்க்கையில். நமக்கு அப்பப்போ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் சமாளித்து நம்ம முன்னு போனோம்னா நமக்கு எப்பவுமே குரு ஒரு தர்மம் தெரிஞ்ச அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நமக்கு கரெக்டான வழி சொல்கிறவர் இருக்கணும். அது சொல்லும் போதுக்கு முதல் குருன்னு பற்றி தான் சொல்லப்படுறது. தர்மக்ன சத்தமர்கள் சொல்லுவாங்க. ஆனால் குருநாம் செய்ய சர்வேஷாம், ஆனால் எல்லாம் அந்த குருவுக்குள்ள குழந்தைகள் அந்த குருகள் எல்லார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தாயார் தான் குரு. அப்போ தாயார் தான் சிறந்த பரமோ குருன்னு சொல்கிறார். பரமக்கா குரு மாதா. சரி, ஸோ அது நமக்கு ஒரு நல்ல கருத்து. அப்படின்னா மதர் ரோல் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குன்னேது இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க. யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால் தாயாருக்கு அது கடமை, ஒரு டியூட்டி. அந்த குழந்தைன்னு சரியான விதத்தில் அந்தந்த சின்ன வயசில் வந்து இப்போ நிறைய வாட்டி சொன்னோம். இப்போ என்ன 6 months கூட அது முன்னாடி கூட பாலே கொடுக்கறது இல்லை. யாராவது கொடுத்து அப்படி கொடுத்து உடனே அப்புறம் ஆயம்மா கொடுத்துட்டு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு இந்த அம்மா 30,000-40,000 எனக்கு அங்கே வருது, ஆயம்மானு வச்ச ஒரு 10,000 தானே இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். என்ன சொன்னா அப்போது, இந்த குழந்தை அந்த அம்மானு செப்பிக்கும். அது எப்போ செப்பிக்கும், அது எப்படி பலிக்கும் అనేది தெரியாது. பிகாஸ்
மதர் அரே அறிவு இல்லைன்னு சொல்கிற ஜந்துவே இவ்வளோ நாள் அந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி நீ கேர் எடுக்கணும்னு அது எடுக்கிறதே இல்லையா? எந்த ஜீவராசி பறவையாவது எதுவுமே குழந்தைன்னு விடுறதே இல்லை. அது எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ காப்பாற்ற முடியும், எவ்வளோ செய்யும் போதும் மனுஷனுக்கு அந்த அறிவு இல்லை. அதனால குறைஞ்ச அந்த 2-3 வருஷம் வரைக்கும், இன்னும் சொல்லணும்னா 5 வருஷம் வரைக்கும் தாய் பக்கத்தில் இருந்து அப்படிதான். அதுக்கப்புறம் இப்போ 2.5க்கு அந்த என்னது ப்ரீ கேஜி, அந்த கேஜி, இந்த கேஜின்னு சொல்லிட்டு கேஜி இவன் தலைமையில் வெயிட்டு போடுறானே, கேஜி இவன் மேல் தலைமையில் வெயிட்டு. அதான் இப்படி வளருது. அப்படி தான் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம எல்லோரும் கூட சில பேர் அப்படி தான் வந்திருக்கலாம். நம்ம எல்லாம் இல்லை, நம்ம குழந்தைகள் எல்லோரும் அப்புறம் வந்தாங்க. நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கிறோம். நல்லதாக இருந்தோம். அம்மா அப்பா நமக்கு எல்லோரும் எவ்வளோ பண்ணி எப்படி பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி இருந்து நம்ம கூட எல்லா ஃபெஸ்டிவல்னா அப்போ எப்படியெல்லாம் இருக்கும். இப்போ என்ன நேம் சேக்கு ஃபெஸ்டிவல் யார் இருக்காங்க வீட்டில்? ஒரு ஊரில் இருந்தாலும் கூடி வர மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்க எங்கோ இருக்க. இப்போ சரி, எதுக்கு இது சொல்கிறேன்னா, யாராவது கேட்டால் கொஞ்சம் பேராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லு. யங் கேர்ள்ஸ் இவங்க எல்லோரும் இன்னும் கல்யாணம் ஆக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் காதில் விழுந்தால் பிரயோஜனப்பட்டால் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் சாஸ்திரம் நல்லா யோசிச்சு தான் சொல்லியிருக்கு சமுதாயத்தில். சரி, இங்கே அந்த கருத்து நமக்கு அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இங்கே வியாசர் இந்த ஸ்வயம்வரமாகும்போது திரௌபதனை சந்தேகம்னு சொன்னானா, தர்மராஜனுக்கு சங்கடம் இருக்குது, குந்தி தேவி இவங்க எல்லாரும் வியாசர் இருக்கிறதுனால எல்லோரோட அபிப்பிராயத்தை கேட்டு திரௌபதனுக்கு எல்லோரும் சொல்லி, இது வேத விருத்தம் ஒன்றும் கிடையாது, ஒரு பத்தினி 5 பதிகளுக்கு பாரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் யுதிஷ்டரனும் சொல்கிறான், என்னுடைய மனசில் என்னைக்கும் அதர்மமான ஒரு விஷயமே நுழையாதுன்றாரு. எவ்வளோ கான்ஃபிடென்ஸை பாருங்க. அப்புறம் அதனால என்னை வாயால் ஒன்று கூட அதர்மமான வார்த்தை வராதுன்றாரு. எங்கே? ஸோ மைண்டில் இல்லை, அது அப்புறம் வார்த்தை வரும். அதனால மனசில் இருந்து அது அப்புறம் வாட்சா வேர்டை வரும். தாட், வேர்ட் அண்ட் டீட் ஆகிடும் இல்லையா? அது எல்லாம் சொல்லி, அதனால் இதையும் எனக்கு தர்மமாக தான் தோணுறது அப்படின்னு சொல்லி, அப்போ அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறாரு வியாசர். ஜெட்டிலானே ஒரு முனிகன்யா இருந்தால், அந்த அம்மா 7 ரிஷிகளுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்கோ கதை இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நடந்த சில கதைகள் எல்லாம் சொல்லுவார் வியாசரே. நடுவில் வேறு நிறைய மார்க்கண்டேர் வருவார், அவர் சொல்லுவார். இப்படி எல்லாம் கதையாகவே இருக்கும். அப்படி இது ஒன்றும் இல்லை. இன்னொரு வார்ஷி இன்னொரு முனிகன்யா, அவங்களும் பிராச்சேதசர்கள்னு சொல்லப்படுற 10 பேர் அண்ணன் தம்பிகள் 10 பேர்னு கல்யாணம் பண்ணிட்டான். இந்த பிராச்சேதசர்களோட கதை பாகவதத்தில் வருது. எக்ஸாக்ட்லி அதே பிராச்சேதர்களாக இதானே பார்க்கணும். பட் அந்த பேர் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அதனால் எங்கள் அம்மா ஆக்கினபடி நாங்கள் பொதுவாக இப்போ வரைக்கும் பிக்ஷை எடுத்துக்கிட்டு வந்து தான் 5 பேர் 5 பக்கம் போவான். எப்படி இங்கே வனத்தில் இருக்கும்போது என்னென்ன கிடைக்கிறதோ வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட வச்சுக்குவான். அம்மா ஒரு பங்கு இதில் பீமனுக்கு கொடுக்கும், அவன் வயிறு பெருசு. அதுக்கப்புறம் இவங்க 5 பேர் மிச்சம். அம்மா எப்பவுமே கம்மி தான் எடுத்துக்குவான், குழந்தைக்கு தான் ஜாஸ்தி கொடுப்பான் இல்லையா? குழந்தை அது எனக்கு கொடு அம்மான்னா கூட சந்தோஷப்பட்டு கொடுப்பான். அதுதான் அம்மா தாய் பாவம் அப்படி இருக்கும். அப்போது அப்படி இருந்தோம். அதனால் இந்த விஷயத்தில் கூட எங்கள் அம்மா சொன்ன நாங்கள் 5 பேர் இவங்களே பத்தினியாக எடுத்துக்கிறோம், பங்கு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். குந்தியும் சரி அப்படின்னா, வியாசனும் ஓகே என்னார். அப்போது வியாசர் துருபத் இது நடந்துட்டுருக்கு. இங்கே ஃபைனலாக துருபதனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இல்லை சரி இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணலாமா ஏதாவது அனுக்கூட சொல்லி துருபதனை மட்டும் கை பிடிச்சிக்கிட்டு வியாசர் ப்ரைவேட் சாம்பரில் கூட்டிகிட்டு போனார். உள்ளே கூட்டிகிட்டு போய்
அங்கே அவனுக்கு ஒரு திவ்ய திருஷ்டி கொடுத்துட்டு இந்த தேவ ரகசியம் மொத்தத்தின் இது எதுக்காக நடக்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாத்தையும் சரி. நிறைய பிறந்தவங்கள தேவதைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இருந்த கேரக்டர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ கொஞ்சம் மறந்தால் தானே அழு வரும். இங்கேருந்து கிளிசரன் போட்டு அழ வைப்பான் நம்ம சினிமாவில் எல்லாம். அதனால இவங்க எல்லாரும் எவ்வளோ துக்கப்பட்டா, சத்யவதி, காந்தாரி, எல்லோரும் குந்தி, எல்லோரும் துக்கம். அந்த நேச்சுரலாக அந்த மறந்துடுவாங்க கூட. ராமரே அவதாரம் எடுத்துகிட்டு வந்து மறந்துட்டார். அப்புறம் வந்து தேவதைகள் சுவாமி டைம் ஆயிடுச்சு, எல்லா ட்ராமா முடிஞ்சிச்சு, வாங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுது இல்லை? ஸோ வியாசர் இந்த இதில் தேவரகசியம் எல்லாம் சொன்னார். அப்போ தான் திரௌபதனுக்கு கன்ஃபார்ம் அப்படி எல்லாம் இதுதான் இதெல்லாம் நடக்க போகிறது, இப்படி தான் விஷயம் அன்னைக்கு. அதனால் இப்போது வியாசன் வந்து இந்த 2 சமயங்கள் இப்போது இந்த இடத்துல இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஆதிபர்வம்குள்ளதே இந்த உபபர்வங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உபபர்வங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால 2 வாட்டி இதனால் என்ன நடந்துச்சு பிரயோஜனம்னா, கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, தர்மராஜனுக்கு திரௌபதனுக்கு இருக்கிற இந்த தர்ம சங்கடம், அது என்ன சொல்கிறோம்னா தர்ம சூக்ஷ்மம், தர்ம சங்கடம். நமக்கு நிறைய வாட்டி தர்ம சங்கடமாக இருக்குது, பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கே தலை பிரிச்சு. இது எல்லாருக்கும் நடக்கும் வாழ்க்கையில். அதனால் முக்கியமாக தர்மம் ஆச்சரிக்கணும்னாவே ரொம்ப ப்ராப்ளம்ஸ், கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வரும். அங்கெல்லாம் தர்ம சூக்ஷ்மம் சொல்லி கொடுக்குற நமக்கு யாராவது வேணும். அதனால அவங்களுக்கு தெரிவித்தார் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம், அது நீக்கிட்டார். இதோட ஆதி பர்வத்தத்தில் வியாசர் வந்து தரிசனம் கொடுக்கறது முடிஞ்சு போச்சு, சரியா? அதுக்கப்புறம் இனிமே இவ்வளோ வாட்டி அடிக்கடிக்கு வரப்போகிற கதைகளுக்குள்ளே வியாசர் அவ்வளோ வரமாட்டார். இந்த இத்தனை வாட்டி இப்போ வந்து என்ன இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இவங்க நல்லா. அதனால் ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் வரமாட்டார் அப்படின்னு சொன்னால், சில இவருடைய பாரம் எல்லாம் கிருஷ்ணர் எடுத்துக்குவார். அதனால் எங்கே நானும் போகணும், எங்கே கிருஷ்ணர் போகணும். 2 பேர் கிருஷ்ணருக்கு எழுதார், கிருஷ்ண துவைபாயனும் அவர் கிருஷ்ணர். அதனால் அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அது அவர் பார்த்துக்குவாருன்னு சொன்னால் இவர் வரமாட்டார். இவர் இது பார்த்துக்குவாருன்னு அவர் இருந்தாலும் பேச மாட்டார். அப்படி சில சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. சரி, இப்படி வியாசருடைய சரித்திரம் போயிட்டுருக்கு. அப்புறம் சபா பர்வத்தில் வியாசரோட வந்து 2 வாட்டி தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம் கொடுக்கும்போது எப்போ முதல்லன்னா இவங்களுக்கு மய சபை கட்டி கொடுத்தாங்க. மய சபை கட்டி மயன் ஒரு சபை கட்டிட்டாங்களே. சபைன்னு அந்த ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்கும். யூனிவர்சல் வண்டர்ஸ்ன்னு சொல்கிற போல் அதில் எல்லாம் அப்படி இருக்கும். இருக்கிறது இருக்காது, இல்லாதது இருக்கிற போல் காணப்படும். இப்படி எல்லாம் ஆகும். அங்கே ஜலம் இருக்காது, ஆனால் இவன் ஜலம் இல்லைன்னு போனால் ஜலம் இருக்கும், உடுந்துருவான். கதவு இல்லைங்கன்னு சொன்ன போனால் கதவு இருக்கும், இல்லைன்னா முட்டுக்கும். இப்படியெல்லாம் மேஜிக் எல்லாம் இருக்கும். அதில் அதிக பேர் தான் மயசபான்னு சொல்கிறது. அந்த மயனே அவனோட பேர் அது. அப்போ இருந்து அப்புறம் அப்போ அந்த சமயத்தில் ராஜசூய யாகத்தினே இது முதல் வாட்டி ராஜசூய யாகம். யுத்தம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணுவாங்க. அப்போ கூட வியாசர் பக்கத்தில் இருந்து தான் நடத்த வச்சார். இது முக்கியமான காரியமாக அங்கே இருப்பார் வியாசர். அதுக்கப்புறம் அந்த ராஜசூய யாகம் சமயத்தில் தான் சிசுபாலனுடைய வதை நடந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வியாசர் வரப்போகிற சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும், அப்புறம் வரப்போகிற 13 வருஷம் இவங்க என்னென்ன அனுபவிப்பாங்க, உட்பாதங்கள், ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையும் கூட அவர் வந்து சொல்கிறார். பாண்டவர்களுக்கு சொன்னார், தெரியும். அதுக்கப்புறம் தர்மராஜன்கிட்ட சொல்கிறார் வியாசர் என்னன்னா, உன்னால் மட்டும் உன்ன காரணத்தினாலையும் துரியோதனுடைய அபராதத்தினாலையும், இவரை விட ஜோதம் விளையாடி தானே இப்போ இவர் ஜோதம் விளையாடலன்னு இதெல்லாம் நடந்துட்டுருக்காது இல்லை.
அதனால் உன்னுடைய காரணத்தினாலையும் அப்புறம் துரியோதனுடைய அதர்ம அபராத காரணத்தினாலையும் அப்புறம் பீமார்ஜுனுடைய பலத்தினாலையும் வரப்போல காலம் இப்போ சர்வ க்ஷத்திரியிலும் நாசனம் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு இன்டைரக்டாக சொல்கிறார் மறைமுகமாக. உன்னாலையும் துரியோதனுடைய துர்புத்தினாலையும் பீம அர்ஜுனுடைய பலத்தினாலையும் க்ஷத்திரிகள் எல்லோரும் அப்படின்னு மொத்தம் அந்த பக்கம் இந்த பக்கம் சர்வம் எல்லோரும் நசிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. துவாமேகம் காரணம் கிருத்வா காலேன பரதர்ஷவ. ஒன்று காரணமாக வச்சுக்கிட்டு காலம் விளையாட போகிறது, ஒன்று காரணமாக வச்சுக்கிட்டு காலம் விளையாட போகிறது. சமேதம் பார்த்திவம் க்ஷத்ரம் க்ஷயம் யாஸ்யசி பாரத. துரியோதன அபராதேன பீமார்ஜுன பலேனச்ச. இப்போ நான் சொன்னதே ஸ்லோக ரூபத்தில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வியாசர் சொல்கிறதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாருன்னா, த்ரயோதச சமாராஜன் உத்பாதானாம் பலம் மகத். அதான் 13 வருஷம் ரொம்ப கஷ்ட காலம், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வரைக்கும். ராஜன் உத்பாதானாம் பலம் மகத் சர்வக்ஷத்ர விநாசாய பவிஷ்யதி அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் கிளியராக சொல்கிறாரு. அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கூட இவர் ஜூதம் விளையாடுவார். அதான் சொல்லும் போது நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் இவர் போன உடனே சுற்றி சிச்சுவேஷன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த சமயத்தில், உனக்கு வடிகாலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் அந்த சமயத்தில் கனவு வரும். அந்த கனவில் ரிஷபவாகன ரூடன சங்கரன் தட்சிண திக்கு நோக்கி போகிறதா உனக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னார். இது பார்த்து நீ ரொம்ப விசாரப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். அதனால் காலம் அப்படி அது ஏதோ அபசகுனமாக இருந்தால் கூட உனக்கு சுபம் நடக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணுறாரு முன்னாடி அதெல்லாமே அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணணும், அப்பிரமத்தனாயிருந்து அலர்ட்டாயிரு, தாந்தனாயிரு. அப்படின்னா நல்ல கண்ட்ரோல், மனசு இந்திரியங்கள் எல்லாமே இருந்து ராஜ்யபரணம் பண்ணு அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் நான் இப்போ போகிறேன், கைலாசத்துக்கு போயிட்டு போகிறேன் தபஸுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த உபதேசனால் தர்மராஜனுக்கு எவ்வளவோ மனசுக்கு ஒரு பலம் வந்துச்சு, மென்டல் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் அப்புறம் வனப்பருவத்தில் பார்க்குறோம் வியாசர் எப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த வனப்பருவம் అనేది இப்போது 13 வருஷம். அதனால் ஜூதத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் இவங்களை இருக்கிறதெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு நீங்கள் இப்போ போகணும், நாங்கள் சொன்னது செய்யணும். 13 வருஷம், அதில் 12 வருஷம் எங்காவது சுற்றுங்க, 1 வருஷம் காணாமல் இருக்கணும். ஸோ எல்லோரும் காட்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அப்படி அங்கே திரும்பி கஷ்டப்படுற சமயத்தில் மறுபடியும் துரியோதனன் என்ன பண்ணால், அவங்களை அங்கும் வாழ விடாமல் சைன்யத்தை எடுத்துக்கிட்டு அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வரான். சரி போனால் போட்டு உயிரோடு இருந்து அவங்க வந்தால் பார்த்துக்கலாமன்னா அவன் அங்கனும் வாழ விட மாட்டான். இந்த வாலி எப்படி சுக்ரீவன் துரத்திட்டே இருக்கானோ அந்த மாதிரி. அப்போது உடனே இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வருது இவனுக்குன்னு சொன்னால் வியாசருக்கு உடனே திவ்ய திருஷ்டியில் தெரியும். அவருக்கு ஒரு க்ஷணந்தான் உடனே அங்கே தரிசனம் கொடுத்தாரு, வந்தார் பாண்டவர். எப்போ துரியோதனன் அங்கே இருக்கும்போது துரியோதனன் மேபி சண்டைக்கு ரெடி ஆகிட்டுருக்கானோ, ஊர் வெளியில் நிற்கிறானோ, அந்த காட்டுக்கு வெளியில் எப்படியோ துரியோதனன் முன்னாடிக்கு வந்தார் பாண்டவர்கிட்ட. துரியோதனன்கிட்ட வந்துட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. பாருங்கோ, அவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. என்ன இவன் ஒரு வகையில் பார்த்த இவர் தானே எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா, இவர் இல்லை பிதாம அப்படி.
அப்போது கேட்டு துரியோதன் அன்னைக்கு இது தவறு. ஏன்னா இவங்க தனியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சைன்யம் கிடையாது, எந்த ஆயுதங்களும் இல்லை. இப்போ போய் நீ அவங்கள வந்து இப்படி யுத்தம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கி என்னமோ அந்த பையனை கேட்டுக்கிட்டான். சரி அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டான். யார்? துரியோதனன். வியாசர் சொன்னதுனால. அப்புறம் வியாசர் என்ன பண்ணார், இது பத்தாது, அப்படி வந்து திருதராஷ்டிரன்கிட்ட வந்தார். ராஜ்யத்தில் திருதராஷ்டிரன்கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறார். பாண்டவர்கள் ரொம்ப இப்போ பலகீன ஸ்திதியில் இருக்காங்க, அவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப பலமில்லாமல் ஒன்றும் எதிர் காட்டாமே ஒரு சவால் சேலஞ்சு பண்ணாமே அவங்களுக்கு பலகீனமாக இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னு உங்கள் குழந்தைகளை நினச்சிக்கிறாங்க. ஆனால் நிஜமாக உங்கள் குழந்தைகள் ஒரு வேளை படையெடுத்துட்டு அவங்கள மேலே போனால் கண்டிப்பாக எல்லோரும் தோற்றி போயிடுவாங்க. வார்னிங் கொடுக்குறாரு. அதனால் நீ கொஞ்சம் அவனுக்கு கண்டிக்கணும், பார்த்துக்கோ உங்கள் பசங்க. நான் நீ சாரி நான் நீ யார்? வாசர் சொல்கிறார். நான் திருதராஷ்டிரன் நீ பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் இந்த உங்கள் பசங்களை நினைக்கிற அதர்மமான போக்கு அது நடக்க விடக்கூடாது. பாருங்க, எல்லாம் சொல்லியதுக்கப்புறம் இவ்வளோ நடக்கிறது, அதுதான் விஷயம். நிறைய நமக்கு தெரிஞ்சே தப்ப கால் வைப்போம், தெரிஞ்சே. அதுக்கப்புறம் கஷ்டப்படும், ஐயோ ஐயோ இல்லையா? அதனால் நடக்கக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் வியாசருடைய நீதி வாக்கியங்கள். அங்கே எனக்கு எல்லோரும் சமம், எல்லோருன்னு இவங்க அவங்க எல்லாம், எனக்கு எந்த வேதம் கிடையாது. ஆனால் சஜ்ஜனர்கள் நல்லவங்களுடைய சகவாசனால துஷ்டன்னு கூட மாறுவான். அதனால் என்ன பண்ணுற, நீ வந்து உன்னுடைய பசங்களை, முக்கியமாக துரியோதனை வந்து தர்மராஜன்கிட்ட அனுப்பு. நடக்கிற காரியமா பாப்போம். இவர் நினச்சிக்கிறார் பெரியவர், தர்மராஜன்கிட்ட அனுப்பு. அப்போது உன்னோட பையனு கூட கொஞ்சம் நல்லா மாறுவான். அவனுக்கு உள்ளே இருக்கிற துவேஷமும் இந்த கோபம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். தர்ம மார்க்க பரவாயினோட ஆகிடுவான், மனசு கொஞ்சம் சாந்தப்படும் சொல்லி. அப்போது எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுறார். யாருக்கிட்ட? திருதராஷ்டிரர்கிட்ட. அப்போது அவர் சொல்லிட்டு போகிறார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணார் வந்து வியாசர், துரியோதனன் செய்கிற சண்டை நிறுத்திட்டான், இல்லைன்னா பாண்டவனுக்கு ஆபத்தாக இருக்கும், அவங்க கையில் ஒன்றும் இல்லை. அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு தர்ம போதனை பண்ணார். இந்த ரெண்டு விஷயங்கள் அவர் இப்போ வந்ததுனால நடந்துச்சு. இது சொல்லிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அமல்படுத்துவானா இல்லையான்னு தெரியல. துரியோதனன் திரும்பி வந்துட்டான். ஆனால் திருதராஷ்டிரன் புரிஞ்சுக்கணுமே, அவர் அந்த கமாண்ட் பண்ணணுமே. ஆனால் அதான் திருதராஷ்டிரன் வியாசனுடைய பேச்சு கேட்கலை. அது மட்டும் இல்லை, திருதராஷ்டிரன் சொல்கிறான், எனக்கு துரியோதன மேலே அத்தியந்த ஸ்நேகம். என்ன பிள்ளைகள், என்ன பிள்ளை, என் செல்ல பிள்ளை துரியோதன். செல்ல பிள்ளைன்னு வீட்டில் வச்சுக்கோ, முத்தம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ. இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு ரோடு மேலுக்கு அனுப்புவேன், எல்லாருக்கும் வம்பு செய்கிறதுக்கு. அப்போது வியாசர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்னா, இந்திர சுரபிக்கு நடந்த ஒரு சம்வாதம் இருக்கு அப்படின்னு அந்த கதை சொல்கிறாரு. இது சொல்லுவேன், இந்த சின்ன கதை. சுரபி வந்து தக்ஷ பிரஜாபதியுடைய மகள். அந்த சுரபி என்ன பசுமாடு, அந்த சுரபி மூலமாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த நந்தினி, இது எல்லாமே பசுமாடு. ஸோ சுரபி
அப்படி தக்ஷ பிரஜாபதியுடைய மகளாக இருக்கான் அப்படின்னு அவங்க தான் எல்லா பசுமாடுக்கு தாய். யார்? சுரவி. காமதேனுன்னு சொல்கிறது அது வேறு, அது ஸ்வர்க்கத்தில் இருக்கிற ஒரு மேஜிக்கல் கவ், செலஸ்டியல் கவ் அது. அப்போது என்ன ஆயிடுச்சு, நந்தினி இந்த எக்ஸாம்பிள் சொல்லு. ஒரு நாள் நந்தினி இந்திரனுக்கிட்ட போனா, போயிட்டு என்னது இல்லை சுரபி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது போல் சொன்னான். நீ ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணோம். யாருக்கு? நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு அவனுக்கு. யார்? பூலோகத்தில் எங்கோ இருக்கிற கவு, எங்கே இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு எங்கள் குழந்தைகள் தான் அபிப்பிராயம். அங்கே ஒரு விவசாயதாரன் வந்து ஒரு பசுமாடு, அது ரொம்ப பலகீனமாக இருக்கு, அதுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, சக்தி இல்லை. ஆனால் அதில் வந்து அடின்னு அடிச்சுட்டு அதை கெட்டுன்னு இந்த வேலை நிறைய வாங்குறானே, இப்படி பண்ணலாமா? நீ என்ன பண்ணுற, நிறைய மடை கொட்டு அவனுக்கு கஷ்டப்படுத்தும், இல்லைன்னு மடையை கொடுக்காம ஏதாவது பண்ணு, பனிஷ்மெண்ட் பண்ண சொல்கிறது சுரபி. சரியா? அப்படி சொல்லும்போது சுரபி என்ன சொல்கிறான்னா, சுதேஷு ராஜன் சர்வேஷு ஹீனேஷு அபியதிக கிருபா. மேலே சொன்ன கருத்து தான் வியாசர் சொன்னதே. சுரபி இந்திரனோட சம்வாதம் வச்சு மறுபடியும் சொல்கிறாரு. எத்தனை குழந்தைகள் இருந்தால் கூடப்பா தாய்க்கு வந்து ஏ ராஜன் இந்திரன் கிட்ட சொல்கிறான் சுரபி, அதில் சர்வேஷு சர்வேஷு ஹீனேஷு, அதில் பலஹீனமாக இருக்கிறான், கொஞ்சம் சக்தி இல்லாதவனாக இருக்கிறான், அவன் மேலே அத்தியதிக பிரேம கிருப்பா இருக்கணும். அப்போ கிருப்பை தயா யார் மேலே இருக்கணும்? யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பலகீனமாக இருக்கணும், அவங்கள மேலே இருக்கணும் இல்லையா? இப்படின்னு சுரபி இந்திரன்கிட்ட சொல்லியிருக்க. நான் அதுதான் உனக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாண்டவர்கள் ரொம்ப தீனாவஸ்தையில் இருக்காங்க, அவங்க எப்படி ஜீவிக்க போகிறாங்க, எப்படி அவங்க வளர்ந்து மேலே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு ரொம்ப துக்கப்படுதுன்றார் வியாசர். இந்த மனசில் ரொம்ப தாபமாக இருக்கு. கதம் ஜீவேயுரத்யந்தம். இது யார்? தர்மராஜனுக்கிட்ட கூட சொல்கிறார். இப்போது பாண்டவர்கள் காட்டில் இருக்கான், துரியோதனு சண்டைக்கு வந்தான், அனுப்பிச்சிட்டாரு. நேர தர்தராஷ்டிரன்கிட்ட வந்து அங்கே இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அந்த சமயத்தில் தான் இந்த காட்டில் பாண்டவர்னு பார்க்கறதுக்கு வந்தார். அப்போ சொல்கிறாரு தர்மராஜன் கிட்ட, நீங்கள் எல்லோரும் எப்படி ஜீவிக்க? கதம் ஜீவேயுரத்யந்தம் கதம் வீரேருரித்யபி இது தீனேஷு பார்த்தேஷு மனோமே பரிதப்பியதே. அதனால் என் மனசு ரொம்ப பரிதாப்படுறதுன்னு தர்மஜனுக்கிட்ட கூட வியாசர் சொல்கிறார். அவருக்கு என்ன அவ்வளோ பாசம், அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தான் என்ன. அதான் நம்ம ருஷிகளும் இவங்க எல்லாரும் அவங்க துறவிகளாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு இங்கே வியாசரோட அவதாரமே தர்ம ரக்ஷணா, தர்ம போதனா, தர்மத்தினை அனுசரிக்க செய்யணும். அதுதான் ஹோல் மகாபாரதத்துடைய நோக்கமே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இப்படி சொன்னாரா. ஐ திங்க் இந்த வார்த்தை எல்லாமே கூட திருத்தராஷ்டிரகிட்ட தான் சொல்கிறாரு, காட்டில் தர்மஜன்கிட்ட இல்லை. ஏன்னா அங்கே இன்னொன்று சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, நான் ஏன் அவங்கள பக்கமே பேசுகிறேன்னு நினச்சிக்காத நீ. என்ன சொல்கிறாருன்னா, கௌரவர்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் துரியோதனுக்கு பாண்டவர் மேலே இருக்கிற இப்படிப்பட்ட வைர ஸ்வபாவம், குரோத ஸ்வபாவம், அசூய, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனு கூட சாந்தமாக இருக்கணும் தான் நான் ஆசிக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு கூட சொன்னார். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அந்த வியாச பகவான் வந்து சாமானிய மனிதர்களுக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஒரு தர்ம பாலன அனுசரணை இருக்கணும் అనేది வந்து அவருடைய எண்ணங்கள் மூலமாக போதனை செஞ்சு தெரிவித்தார். இந்த சமயத்தில் யுத்தம் நடந்துதான் தீருமன்னு இவருக்கு தெரியும். அதான்
தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது சொல்லணும் இல்லையா? அதனால் அந்த கடமையாக அப்படி பண்ணி இப்படி பாண்டவர்கள் எல்லாரும் வனவாசத்தில் இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதும் கௌரவர்கள் அவங்கள அங்கேயும் கொலை பண்ணணும்னு வந்தப்போ சமயத்துக்கு அங்கே தரிசனம் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இப்படி எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்தார் வியாசர். யார்? பாண்டவர்களை சந்திக்கிறதுக்கு. அங்கே சொல்ல வேண்டியது சொல்லிட்டார் துர்தராஷ்டனுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, தர்மராஜகிட்ட பேசுகிறார், அர்ஜுனன்னு தபஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. எதுக்குன்னா திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் இவனுக்கு கிடைக்கணும், அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாரு. அது என்ன பிரதிஸ்மிருதி அப்படின்னு ஏதோ ஒரு வித்யை அதை போதிக்கிறார். தர்மஜனுக்கு போதிச்சு, ஆனால் பண்ண வேண்டியது அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி, எதுக்கு இது பண்ணால் சிவபெருமானு பிரத்யட்சமாயிடுவார். பிரத்யட்சமாயி அவனுக்கு பாசுபதாஸ்திரம் இதெல்லாம் கொடுப்பார், திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி அர்ஜுனன் செஞ்சான். அப்புறம் பாசுபதாஸ்திரம் எல்லாம் கடிச்சது. அர்ஜுனனுக்கு இப்படி பாசுபதாஸ்திரம் நிறைய திவ்ய அஸ்திரங்களை கடிச்சது அப்படின்னு சொல்லி முதல் வியாசரே போய் திருதராஷ்டிரகிட்ட சொல்லிட்டாரு. சும்மா சொல்கிறதுக்கு சொன்னேன், எனக்கு தெரிஞ்சிச்சு சொன்னான். ஏன்னா அவர் அப்படியாவது ஏதாவது நினச்சி மாறுவாரோன்னு. ஓகே, அப்புறம் சரி, அதுக்கப்புறம் பாண்டவர்கள் எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் காலம் பல தீர்த்த கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் போயிட்டு வாங்க, தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லி வியாசர் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி தீர்த்த யாத்திரை போங்க. அப்போது போயிட்டு வந்தாங்க. போடும்போது எங்கே காமியக வனம் ஒரு காடு, அங்கே திருணபிந்து அనే ஒரு முனியோட ஆசிரமம் இருக்கும். அங்கே மறுபடியும் நான் சந்திக்கிறனார் அங்கே தரிசனம் கொடுத்தாரு. யார்? வியாசர். திருணபிந்து அనే முனிவருடைய ஆசிரமம் காமியக வனத்தில். அங்கே வந்ததுக்கப்புறம் வியாசருக்கு பாண்டவர்கள் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ரொம்ப துக்கம் வரும். இவங்களை இப்படி என்ன அப்படி தானே இருக்கணும். நம்ம மேலே அக்கறை இருக்கிறவர் நமக்கு வேண்டிய மாதிரி பேசணும் தவிர அவங்க மூஞ்சி மேலே திட்டி நீங்கள் என்னமோ பண்ணிட்டீங்க, உங்கள் பிராரத்தம் கரம்பு விடுத அனுபவிங்க போங்க அப்படின்னு போக மாட்டார். அப்போது அந்த சமயத்தில் மறுபடியும் சொல்கிறாரு, அங்கே இது துக்கத்துக்காக சொல்ல உபதேசம் என்ன சொல்லுது, நாதப்த தபோ லோகே பிராப்னுவந்தி மகாசுகம். ஒரு மனிதன் லோகத்தில் நிறைய தபஸ் பண்ணாமல் எந்த சுகத்தின் அனுபவிக்க முடியாது. இங்கே தபஸ்ன்னா நல்ல தர்மமான காரியம்னு வச்சுக்கோங்களேன், தபஸ் தானே அது. நாதப்த தபோ லோகே பிராப்னுவந்தி மகாசுகம் சுகதுக்கே ஹி புருஷ பரியாயேனோபசேவதே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சுகம் துக்கம் மாறி வரும். எப்பவுமே சுகம் இருக்காது, எப்பவுமே துக்கம் இருக்காது. அதோடைய சுவாவம் அப்படி தான் வரும். அதனால் நஹ்யனந்தம் சுகம் கஷ்டித் பிராப்னோதி புருஷர். எப்பவுமே சுகமே எந்த மனுஷனுக்கு இருக்காது. அதனால் பிரக்ஞாவாம் ஸ்வைவ புருஷः சம்யுக்த பரயாதியா. அதனால் ஒரு புருஷன் அவனுடைய கர்மத்துக்கு அந்த பலத்துக்கு அடிமையாகி தான் இவன் இந்த வாழ்க்கை இருக்கும். அது யாரும் தப்பிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, எப்படின்னு சொன்னால் இந்த உதயம் அஸ்தமம் சூரியன் உதயாஸ்தமய மனக்னோஹி ந ஹிருஷ்யதி ந சோச்சதி. அதனால் இந்த சுகம் வருதுன்னா உதயிச்சுக்கிறது, போகிறதுன்னா
நாளை ஒருத்தனும் எக்ஸைட் ஆக மாட்டாங்க. நான் ஹிருஷ்யத்தை நான் சோச்சத்தை, துக்கமும் பட மாட்டான். எக்ஸைட் ஆக மாட்டாங்க, டீல் ஆக மாட்டான் அப்படின்னு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் பல ஸ்லோகங்கள் வந்து தபஸுடைய பெருமை சொல்லிகிட்டே போவார். கொஞ்சம் சொல்கிறேன், ஏன்னா நமக்கு இந்த உபதேசங்கள் தான் உபயோகப்படும். கதை பாட்டு கதை இருக்கட்டும். என்ன சொல்கிறாருன்னா ஒன்று பாயிண்ட் வைஸாக பார்த்தா, இப்போ மேலே சொல்லிட்டே இல்லை, அதே கிடுகிடுன்னு சொன்னால் அதுலேருந்து 2-3 வரும், 2 எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். லோகத்தில் யாரும் தபஸ் செய்யாமல் மகா சுக்கத்தினை அனுபவிக்க முடியாது. சுகதுக்கங்கள் எப்பயும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பூர்ணமாக சுகம் பூர்ணமாக துக்கம் யாருக்கு வரவே வராது. அப்போது விவேகனாக இருக்கிறவனு, பிரக்ஞாவானாக இருக்கிறவன் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதோ ரொம்ப துக்கப்படுறதோ சந்தாபப்படுறதோ அது செய்ய மாட்டான். அப்புறம் என்ன, அப்பிரயத்தனமாக வர சுகத்தினை அனுபவிப்பான். யாதிருச்சிகமானு சொல்கிறோம் இல்லையா, தானாக வந்துச்சு, லாட்ரி போல் வந்துச்சு, தானாக வந்துச்சு. நான் டிக்கெட்டு கூட வாங்கலை. அது எப்படி சார் டிக்கெட்டு வாங்க வரும்? தானாக வந்தது. அப்போது அது ஏற்றுக்கோ, நீ தப்புன்னு கிடையாது. நீ ஆசைக்கலே, நீ அதுக்கு பின்னாடி ஓடலையே. அதே போல் இங்கே அடுத்த பாயிண்ட், அதே போல் காலப்பிராப்தமாக வர துக்கத்தின் கூட ஏற்றுக்கோ, பொறுத்துக்கோ. சுகம் வரும்போது ஏற்றுக்கணும், துக்கம் வரும்போது காலப்பிராப்தமாக அது சகிக்கணும். சகிக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே பொறுத்துக்கணும். சரியா? எப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த விவசாயம் செய்கிறவன் வந்து சரியான சமயத்தில் சரியான மழை அவ்வளோ வந்துச்சுன்னா அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணி ஸ்வீகரிச்சுக்குவான். அப்புறம் அகால வருஷம் வரக்கூடாத சமயத்தில் தேவையில்லாததுக்கு மேலே வந்துச்சுன்னா துக்கப்படமாட்டான்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் பிராப்தம், இது இவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கையில் இல்லை. வரும்போது நல்லா, அப்போ நல்லா ஓஹோ அண்ணா இல்லையா, இப்போ இப்படி ஆனாலும் நான் தயாரிக்கணும், துக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே செய்கிற கர்மா பரலோகத்துலேயும் உனக்கு பிரயோஜனப்படும். அதனால தபஸுக்கு மிஞ்சி இன்னொரு காரியம் எதுவுமே இல்லை. இங்கே தபஸுன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம ஜென்ரலாக பகவத்கீதையிலும் அங்கங்களை படிக்கிறது எல்லாமே அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜ்யம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம், இப்படி பெரிய லிஸ்ட்டை கொடுப்பார்ல, அங்கே கொடுப்பாரு. அப்பப்போ நானும் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே சேர்ந்து தான் தபஸ். கோச்சுக்காமல் இருக்கிற தபஸுங்க, பொறாமைப்படாமல் இருக்கிற தபஸு. அதனால் வேறு தபஸ்ன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். கஷ்டப்பட்டு ஒரு காலம் நின்றுட்டு பண்ணுவேன், எதுக்கு? அதுக்கப்புறம் என்னதை சாதிக்க போகிறேன்? இதெல்லாம் போகணும் அப்படின்னு தானே கருத்து. ஸோ அதனால் இதுக்கு மிஞ்சி ஒன்று. அதனால் மனுஷனு தபஸ்னால் மகத்துவம் அடைவான், உன்னத்தின் அடைவான். தபஸுக்கு சாத்தியமாகாத முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட சில வேறு தப்போ நியமங்கள் பண்ணி இந்த சரீரத்தினை கொஞ்சம் காப்பாற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சரீரம் இருந்தால் தான் நான் தர்ம அர்த்த காம மோட்சங்களை உபயோகப்படுத்த முடியும். அதனால் இது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இது நீ கேர்லெஸ்ஸாக பார்க்கக்கூடாது. இது நமக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஆனால் இது எப்படி எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படி அந்த அளவுக்கு அது பார்த்துக்கும் அப்படி சொல்லி ராஜா. அப்புறம் அடுத்த ஒரு உபதேசம், இது அந்த தபஸ் ஆயிடுச்சு. தபஸில் ஒரு பாகமாக தேச கால அர்ஹத்தை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தோட எந்த ஒரு பேதபாவம் இல்லாமல் துவேஷம் இல்லாமல் அந்த அர்ஹத்தை இருக்கிறவங்களை பூஜிச்சு நமஸ்கரித்து தானம் பண்ணுன்றாரு. என்ன சார் தானம் பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம்? அந்த இடம் என்ன, காலம் என்ன, அந்த அவனுக்கு அர்ஹத்தை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அப்புறம் கொடுக்கும்போது சந்தோஷமாக எந்த துவேஷமும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவனை பூஜித்து நமஸ்கரித்து தானம் பண்ணுன்றாரு. அதனால தான் தானம் யாரும் நமக்கு இது முன்னாடி தெரியாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு தான் நீ புண்ணியக்ஷேத்திரம் போனால் அங்கே உனக்கு யாரும் தெரியாது, யாருக்கோ கொடுத்துரும்.
தோணிச்சு பார்த்து கொடு. எதுவுமே எதிர்பார்க்கல, அவனை பற்றி நமக்கு தெரியாது, எதுவுமே கொடுத்துரு அவனுக்கு. அதை இடம் தேசம். அதனால புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனப்போ கண்டிப்பாக தானம் நிறைய கொடுக்கணும்னு சொல்கிறது காரணம் அதுதான். சரி, இப்படியெல்லாம் சொல்லி உன் சக்திக்கு தகுந்த போல கூடன்னார். அப்புறம் சத்தியவாக்கு, இங்கே ஒரு அழகான விஷயம் திரும்பி நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் படிச்சுக்கிறோம். சத்யவாதி லபேத்தாயு அநாயாசம் அத ஆர்ஜவம் அக்ரோதன அனசூயச்ச நிர்வൃத்திம் லபதே பராம். எக்ஸாக்ட்லி கீதா உபதேசங்கள் மாதிரி சத்தியத்தினை அனுசரிக்கிறவனும் சத்தியவாதி, அவனுக்கு நிறைய ஆயுஷ், நீண்ட காலம் அவனு வாழறதுக்கு அவனுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் அனாயாசம், ஸ்ட்ரகுள், வாழ்க்கையில் ஸ்ட்ரகுளே இருக்காது, ஸ்ட்ரகுள் படாமே. அப்புறம் ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், அதெல்லாம் கிடைக்கும். அக்ரோதனா, குரோதம் இல்லாமல் இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மனுஷனுக்கு என்ன பண்ணும்? பராம் லபதே, அதுதான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. என்ன சார் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு? இதெல்லாம் ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மனசில் வர ஆனந்தம் கவனித்து பாருங்க. ஏதாவது குறுக்க தப்பு அப்படி பண்ணும்போது இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் பாருங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் என்ன வேணும்? எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி சுக்கம் வேணும். அதுதான் பரம் சாந்தி, பராம் சாந்தி. பகவான் கீதையில் இந்த பராம் சாந்தியும் லபத்தேன்னு தான் சொல்கிறார். இங்கே அந்த சாந்தின்னு வார்த்தை சொல்லலை, நிர்வൃத்திம்னா யூ வில் வித்ட்ரா ஃப்ரம் எவ்ரி திங். அப்படின்னா எல்லாம் இருந்தால் கூட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது, இப்போவே இங்கே அப்படின்னு வேதாந்தத்தில் முடிக்கிறார் உபதேசம் வியாசர். அதனால தாந்தஷம பரஸ்வத் பரிக்லேஷம் ந விந்ததி. தாந்தா சமஹன்னா சமதமங்கள், இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இருக்கிறவனு அவர் சீக்கிரமாகவே நல்ல இப்போ இந்த பராம் சாந்தினி அடைவான். அதுக்கப்புறம் நச்ச தப்பியதி தாந்தாத்மா திருஷ்டுவா பரகதம் ஸ்ரீயம். இந்த தபஸ் అనేది வாழ்க்கையில் இல்லைன்னா, இந்த மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா அவன் இந்த ஸ்ரேயஸ் பரம் சாந்தினி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் சுபானுஷய புத்திர்ஹி சம்யுக்த காலஹ தர்மணா பிராதுர்பவதி தயோகாத் கல்யாணமதி ரேவசஹ. சம்பதை இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு மனுஷாதி தேவ காரியங்கள் பண்ணியும் மனுஷர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அது தானம் பண்ணணும். ஏதோ ஒரு விதமாக கொஞ்சம் பங்கு கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ கொடுக்க முடியும் உன்னுடைய கெப்பாசிட்டின்னு என்ன ஆனால் கொடுக்கணும் ஏதோ ஒரு இதாக வச்சுக்கோ. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம். புண்ணியம் வரும், இந்த பராம் சாந்தி வருமே, கொடுக்கறது என்னோட கடமை. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ், அப்படி தான் சொல்லணும் கருத்து. அதுக்கு அங்கே எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் உனக்கு எவ்வளோ கொடுக்கறது, பிரகிருதி பஞ்சபூதங்கள் எல்லாம் எனக்கு உனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறது. அப்போது அவ்வளோ கொடுக்கும்போது அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் கூட ஏதாவது கொடுக்கணும் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி தானம் பண்ணுறவன் இங்கே பராம் சாந்தி அடைவான், பரலோகத்திலையும் பராம்கதி அடைவான் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியப்பர். இதெல்லாம் இப்போ நான் படித்தது எல்லாத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லிட்டேன். இத்தனை தர்மங்களும் சுபபுத்தி இருக்கிறவன் முடிக்கிறார். அந்த உபதேசம் முடிக்கிறார். சுபபுத்தி, நல்ல புத்தி இருக்கிறவன் ஒருவேளை இங்கே முக்தி மோட்சம் அடையலைன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் அப்படியே அந்த சுபபுத்தியோடு இருப்பான். அதனால் நமக்கு ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த சுப புத்தி இருக்கிறதுனால தான், பூர்வ ஜென்ம நல்ல சம்ஸ்காரம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்குறதுக்கு சத்சங்கம் நமக்கு கிடைச்சதே. இது மிஞ்சி இன்னொரு ஈஸ்வர கிருப்பா பெரிய பாக்கியம் இல்லை. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மறக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லி இத்தனை தர்மங்களை உபதேசம் பண்ணி வியாசர் கடைசியில் என்ன பண்ணார்? தர்மராஜன் ஹிருதயத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டார். நீக்கிட்டு தைரியம் கொடுத்தார். நினச்சி பார்க்கணும், அந்த வனவாசம் காட்டுக்கு போகிறான்னு இப்போ ராமரை பற்றி கதை சொல்லிக்கிட்டே போகிறோம். அவர் செருப்பு கூட இல்லாமல் போனாருன்னா நீ நினச்சிப்பார். அதனால நம்ம சின்ன கஷ்டம், நம்ம படுறது கஷ்டமே கிடையாது. கிருஷ்ணன் பட்ட கஷ்டம், ராமர் பட்ட கஷ்டம், இல்லை நம்ம பெரியவர்கள் பண்ண கஷ்டம், என்ன தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் கஷ்டப்படாமல் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் நிறைய பண்ணுறோம். அதில் நம்ம புத்திசாலிகள். அதனால் திரும்பி வியாசர் கிளம்பி போனார். ஸோ இந்த வனவாச சமயத்தில் வந்த வியாசனுடைய பலம் என்னன்னா, பாண்டவர்களுக்கு ப்ளஸ் இந்த கதை கேட்குற நமக்கு அது சொல்லணுமே, பூர்ண பிரயோஜனம். என்ன தர்மபோதம் பண்ணார் இல்லையா, இத்தனை விஷயங்கள் சொல்லி. அப்புறம் 13 வருஷம் வனவாசத்தில் எப்படி இருக்க போகிறோம், அதுக்கு வேண்டிய தைரியத்தினையும் பாண்டவர்களுக்கு கொடுத்தாச்சு. அப்படி என்ன, நம்ம எங்கே வனவாசம் போல் நம்ம இருக்கிற இடத்துல வாழ்க்கையில் அப்புறம் எப்படி வருமோ என்ன நடக்கும் பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேனே, இப்போ தைரியம் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு சில கஷ்டங்கள் தானே, இந்த லெவலுக்கு இந்த காலத்தில் நமக்கு சில கஷ்டங்கள் தான். உடம்பு கஷ்டம், வீட்டில் கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், மக்கள் கஷ்டம் இருக்கு. இருந்தால் பரவாயில்ல, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் உள்ள தைரியமாக தான், அப்படி சாந்தமாக தான் இந்த வாழ்க்கை டீல் பண்ணுறேனே. நமக்கு ஒரு தைரியம் வந்துச்சா இல்லையா, கேட்டால் பிரயோஜனம் அதுதான் வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, இந்த வனவாசம் எல்லாம் முடிகிற கடைசி டைமில் திரும்பி யமன் தர்மஜாதனுக்கு ஒரு பரீட்சை வைப்பார். அதுதான் யக்ஷ பிரஷ்ன. அதெல்லாம் அதிலையும் எப்படி அவர் தப்பிச்சுக்கிட்டு அங்கே ஜெயிச்சு வெளியே வரணுமோ அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. யார்? வியாசர். இப்படி அரண்யவாசத்தில் இந்த தர்சனம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விராட் பருவத்தில் அசல் வியாசருக்கு வேலை இல்லை. விராட் பருவம்னு தெரியுமா? அந்த கடைசி கண்ணு தெரியாமல் அக்ஞாதவாசம். அக்ஞாதவாசனில் யாரும் வரக்கூடாது, நோ என்ட்ரி, நோ தெரியக்கூடாது, இல்லை நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். அப்போது அதனால் அங்கே அந்த வியாசருக்கு வேலை இல்லை, அங்கே வர்றதுக்கு கிருஷ்ணருக்கு வேலை இல்லை, பிரசக்தி இல்லை. அதுக்கு அடுத்தது தான் உத்தியோக பருவம். உத்தியோக பருவம்னா இப்போது எல்லாம் ஆகிப்போச்சு. 13 வருஷம் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், அஸ்திரங்களை வாங்கி வச்சுட்டோம், கத்தியில் சாணம் பிடிச்சி ரெடியாக இருக்கோம். அர்ஜுனன், பீமன் எல்லோரும் எப்போ அந்த துரியோதன் மேலே போய் அவனுக்கு பாட்டம் சொல்லி கொடுக்கணும் ரெடியாக இருக்காங்க. இப்போ சஞ்சயன் ராய்வாரம் அனுப்ப போகிறாங்க. அப்புறம் எங்கன்னா உபப்ளாவியான இடம், அங்கே சஞ்சயர் போய் இவங்கக்கிட்ட பேசிட்டு எல்லாம் அப்படி விஷயத்தின் திருதராஷ்டிரன்கிட்ட சொல்கிறான். பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சண்டை போகணும்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா. எங்கள் ராஜ்யத்தை நாங்கள் எப்படி வாட்டி நாங்கள் சாதிச்சுக்கிறோம், பிடிங்க போல சாதிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஸோ திருதராஷ்டிரன் சஞ்சயன்கிட்ட கேட்குறாரு, நீ 2 பேர், உனக்கு 2 பட்சம் பற்றி அவங்களோட பலம் எல்லாம் உனக்கு தெரியும், நீ புத்திசாலி. பாண்டவர்கள் இப்போ என்ன நிலை இருக்காங்க, அவங்க மனசு எப்படி இருக்கு, அவங்க சக்தி எல்லாம் தெரியும், கேட்டு வந்திருப்பார். இங்கேயும் தெரியும். ஜஸ்ட்டு கேட்குறேன், உன் அபிப்பிராயத்தில் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பாங்க? இது சந்தேகமே வருதுன்னா உள்ள பயம் இருக்கு. உன்னை தோணுற போல் சொல்லுன்னு சஞ்சயன்னு சொன்னான். நான் நீங்கள் மட்டும் இருந்து நான் சொல்ல மாட்டேன், காந்தாரின்னு கூப்பிடுங்க, வியாசர்னு வர சொல்லுங்க. காந்தார்னு இப்படி சொன்னால் உட்கார வச்சுட்டாங்க. வியாசனை நினைச்சாரு, தோண்டினாருங்க. எல்லாம் பிரத்யக்ஷந்தான். அதுதானே அவருடைய இது. அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இவங்க யார் எப்போ நினச்சான்னு வருவார். திருதராஷ்டிரன் நினச்சாரு, அங்கே வந்தார். வந்ததுக்கப்புறம் வியாசர் பேசலை. விதுரா சொல்லு,
ஆனால் விதுரன் வந்து வியாசன் இங்கே இருக்கணும்னாரு. அவர் முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பேசாமல் அந்த கோவிந்தன் ஆசிரியுங்கோ அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கு பசங்களோட சில பேர் வந்தாங்களோ என்னமோ அவங்க எல்லாருக்கும் போதனை பண்ணார். காந்தாரிக்கு சொல்லி துரியோதனுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போதனை செய்யுங்கன்னு சொன்னார். அப்புறம் வியாசர் விதுரர் சொன்னது கரெக்டு, நீங்கள் இப்படி பண்ணால் நல்லதுன்னு அவர் அந்தர்தானம் ஆகிட்டார். அப்போது ஸோ சந்தியன் மூலமாக இங்கே இப்போது பிரத்யட்சமானார். ஆக்சுவலாக சந்தியன்னு சொன்னதுனால தான் திருத்தராஷ்டிரன் அனுப்பிச்சான். சந்தியன் சொல்லாமல் திருத்தராஷ்டிரனுக்காக வருவார் இல்லைன்னு தெரில. அப்புறம் எதுக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த சண்டை போடுறன்னு பாவத்தை நீக்கணும்னு தான். அவங்களாவது இவங்களாவது எதுக்கு சண்டை போடணும், எதுக்காக என்ன ஆயிடுச்சு? இப்போ இருக்கிறது அவங்க கொஞ்சம் நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டு நிம்மதியிறேன் அதுதானே இருக்க மாட்டாங்க லோகத்தில். இப்போ பார்த்தீங்களா, என்ன நாடு எனக்கு பத்தாதோ, நான் இன்னும் கொஞ்சம் ஆக்குபை பண்ணணும், உங்கள் மேலே சண்டை போடு, அங்கே வருவேன். இது அசுர சுபாவம். அதனால் இதுதான் இப்போ வியாசர் வந்த இந்த காரணம். அதுக்கப்புறம் தர்ஷனம் மறுபடியும் வந்து அடுத்த வாரம் எங்கே பீஷ்ம பர்வந்தா அப்படின்னா யுத்தம் தொடங்கும். அப்புறம் அந்த முதல் பீஷ்மர் தானே கமாண்டர் இன் சீஃப், அங்கே தான் தரிசனம் பண்ணுவார். அங்கே என்ன பண்ணார் எப்படி అనేది அதெல்லாம் பார்ப்போம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।